ஜெய் மா காமாக்கியா உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல காமாக்கியா தேவியுடைய ருத்ரபீடம் இருக்கு. காமாக்கியா தேவியுடைய ஆலயம் இருக்கு. இப்ப நீங்க பார்க்கறதுதான் காமாக்கியா தேவியுடைய கருவறைக்கு செல்லும் வழி. இந்த வழியா போனோம்னா காமாக்கியா தேவி அடையலாம். பெண்களுக்குனே உண்டான ஒரு பெருங்கடவுள் தான் காமாக்கியா தேவி. இந்த தேவி யோனி பீடம்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணுடைய மர்ம உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த மர்ம உறுப்புக்கு தான் யோனின்னு பேரு. அதுக்குன்னே உண்டான கடவுள் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. காமாக்கியா தேவியுடைய அனுகிரகம் பெரிய ஒரு விஷயம். இது என்ன வேண்டினாலும் வேண்டினதை உடனே செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் காமாக்கியா தேவி. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, பெண்கள் மாதவிலக்கா இருக்கும் போது எந்த கோயிலுக்கும் போக முடியாதுங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான உண்மை. ஆனா இந்த கோயிலுக்கு நீங்க வரலாம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது காமாக்கியா தேவியுடைய வேண்டுதல் கொடி. உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இங்க வந்து கொடியில எழுதி வச்சோம்னா அது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தாற்பயமான உண்மை. இப்ப நீங்க பாத்துக்கிட்டது காமாக்கியா தேவியுடைய பீடம் வெளியே, அதாவது மூலஸ்தானத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய அம்பாள். இங்க கீழே யோனி பீடம் இருக்கு. பெண் உறுப்பு மாதிரியே இங்க ஒரு விக்கிரகம் இருக்கும். இந்த இடத்துக்கு அபிஷேக பூஜைகள்லாம் செய்யறது உண்டு. இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கு. நீங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஜெய் மா காமாக்கியா தேவி.